ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனில் போன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இங்கேயே இந்த சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 இல்லைனா 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சில்லி சிக்கனுக்கு நான் ஸ்கொயராக ஆனியனும் கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம சில்லி சிக்கனுக்கு அந்த சைஸில் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சாஸ்க்கு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா இந்த கப் ஃபுல்லாக வாட்டர் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டோன்னா நமக்கு ஸ்லரி மாதிரி கிடைக்கும். அதை நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆனியனில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கணுன்னா அவ்வளோதான். சூப்பரான சில்லி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ டைமே எடுக்காது. இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச்.